உங்க இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு ஒரு அவர் போற டெடிகேஷனும் எஃபர்ட்டும் கிளாஸா அவர் பண்ற விஷயம் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறது எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் ஐபிஎஸ். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஐ நிறைய படமும் பண்ணிட்டோம். நிறைய ஜிகர்தண்ட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். ஊர்னி ஊர்னி என்ன பண்ண, ஒரு நாள் படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி கார்த்தியோட ஆஃபீஸில் பார்த்தா கார்த்திக் டென்ஷனாக இருந்தார். என்னாச்சு கார்த்தி, ஏதோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை அசால் சீன் கேரக்டர் தான் எனக்கு ஆளே மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு. ஐயோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒருவேளை நம்மளை கேட்க யோசிக்கிறாரோ, நம்மளே போவோம் அசால் செய்து நான் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் கதை படிச்சிங்களா அப்படின்னாரு. இல்லையா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணலாம், ஆனால் எனக்கு ஊர்னிக்கு ஆள் இருக்காதே அப்படின்னாரு. ஓ ஓகே அப்படின்ட்டு அப்புறமா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த விஷயம் பாபிக்கு தெரிஞ்சிருச்சு. அடிக்கிற சீன்லாம் உண்மையிலே அடிக்கிறான். ஏன்னா அசால் செய்து நீ கேட்டியா அப்படின்னு. அப்படி கேட்கலடா, அப்போ யாருமே ஃபிக்ஸ் ஆகுது அதுக்காக கேட்டேன் அப்படின்னு. மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் டைரக்ஷன், நான் அட்மையர் பண்ற குவாலிட்டி கார்த்திக் சுப்ராஜால இந்த கிரௌடை ஹேண்டில் பண்ணி ஒரு ஷூட்டிங்கை ஈஸியா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டேலண்டட் அண்ட் ஹியர் ஹியூஜ் லவ் ஃபார் த பீப்புள் அண்ட் க்ரூ.